பை ட்ரை சூப்பர் செட் கிளாஸு. பார்த்து மெஷர்மெண்ட் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வச்சுங்க, வெயிட் மீடியம் போட்டுங்க. இது வந்து 50 kg இருக்குது. ஸோ அப் பண்ணுங்க, லாக் பண்ணி தூக்குங்க, அவ்வளோ தூக்குங்க. காலை நல்லா கிரிப் வச்சுங்க, உடம்பை ஒட்டி க்ளோஸாக இறக்கணும் ட்ரைசெப்ஸ்க்கு. அவ்வளோதான் பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் பாருங்கள். செஸ்ட்டு மாதிரி நீங்கள் அகலமாக இருக்கக்கூடாது, அகலமாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், பொறுமையாக மெஷர்மெண்ட் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட்டு. ஸோ அழகாக வந்து பொறுமையாக ஸ்லோவாக இறக்கி அப் பண்ணி டவுன் பண்ணி ஸோ ஃபீல் பண்ணுங்கள். கையை வந்து ஒய்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செஸ்ட்டுக்கு போய்டும் ஒர்க் அவுட்டு. இது க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் ப்ரெஸ், அவ்வளோதான். மேக்ஸிமம் வெயிட் போட்டு கம்மியாக கவுண்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ் ஒர்க் ஆகும். ஸோ இதுவே வந்து 10 லாக் பண்ணிடு, தூக்கி அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் ஹெவி வெயிட் போட்டாங்க ஃபஸ்ட் செட்டு, மசில் வந்து இது ஆகிடுச்சு. ஏன்னா இவர் முன்னாடியே வந்து நிறைய கிளாஸ் பண்ணிட்டாங்க, அதனால். ஸோ அகைன் கேப் விடாமல் இப்போ பைசெப்ஸ். பைசெப்ஸ் நவுந்துக்கு நீங்கள் நவுந்துக்கப்போ போடுங்க. நல்லா பாருங்கள், இது மெஷர்மெண்ட்டு. ஆமாம், ஓகே பாருங்கள் பைசெப்ஸ். ஸோ உங்கள் ஷோல்டரோட கொஞ்சம் ஒய்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா பைசெப்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் பைசெப்ஸு நல்லா அழகாக பொறுமையாக இறக்கி மேலே வரைக்கும் போயிட்டு பொறுமையாக கீழே விடணும். ஸோ இது வந்து பை ட்ரை சூப்பர் செட் பார்பல். நீங்கள் ராடில் எவ்வளோ வெயிட் போட் பண்ணுறீங்க அவ்வளோ வந்து மாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஒர்க் அவுட்டுக்கு டைமே கொடுக்காம செகண்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து சூப்பர் செட் அப்படின்வாங்க. பைசெப்ஸு ட்ரைசெப்ஸு டெவலப்பே ஆகலை அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப மிக அற்புதமான பயிற்சி இது. ஸோ இதை வந்து தினமும் பண்ணக்கூடாது, வாரத்துக்கு 2 முறை வந்து பை ட்ரை சூப்பர் செட் இதை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் செகண்ட் செட்டு நல்லா லாக் பண்ணி பிடிச்சிக்கணும். கட்டவரில் லாக் பண்ணிவிட்டு செஸ்ட்டு வந்து நல்லா வந்து க்ரிப்பாக பிடிச்சிட்டு ஃபுல்லாக ரொம்ப டவுன் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் இறங்கினா போதும் செஸ்ட்டுக்கு. ஸோ கை வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிக்கணும். இவர் வந்து பெண்ட் பண்ணி செஸ்ட்டு போடுற மாதிரி போடுறாரு. ஸோ லாக் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒர்க் அவுட்டு. ஓகே, நான் சொல்கிறேன் அது எப்படின்றத பாருங்கள். ஓகே, லாக் பண்ணிவிடுங்க. ஓகே, கமான் ஸ்டார்ட். ஸோ செகண்ட் செட் பைசெப்ஸ் பார்க்காதும் பார்த்துக்குங்க, பொறுமையாக பாருங்கள். உடம்பை ஒட்டி இறக்கணும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீட்டாக கீழே இறக்கணும். செஸ்ட் வரைக்கும் மேலே கொண்டு போய் கழுத்தில் போயிட்டு தொட்டுட்டு பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பைசெப்ஸ் முழுமையாக வளர்ச்சி பெறும். சில பேர் வந்து பாதியிலே நின்றுடும் பைசெப்ஸ். பாடி ஷேக் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிப்பாக வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் வச்சு 1 ரெப்பிடேஷன் 2 ரெப்பிடேஷன் ஆனாலும் முழுமையாக கம்ப்ளீட்டாக இதுமாரி பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அற்புதமான ஒர்க் அவுட். ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க, பார்த்துங்க வைப்பா. ஸோ மார்க் பாருங்கள், செஸ்ட்டோட நம்ம அளவு வச்சு பண்ணணும். அதேமாதிரி செஸ்ட்டுக்கு க்ளோஸாக வச்சு நம்ம ட்ரைசெப்ஸு நல்லா பாருங்கள் லாக் பண்ணிங்க. கை கட்டவர் நல்லா லாக் பண்ணி பிடிச்சிங்க, ஹப் பண்ணுங்கள். நேரம் முதல்ல ஸ்டிப்பாக வைங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் ரிஸ்ட்டு வந்து பெண்ட் ஆகிடக்கூடாது. ரிஸ்ட்டு வந்து ஏன் பெண்ட் ஆகாமல் இருக்கணும்னா உங்களுக்கு இப்போ வந்து லைட் வெயிட் ஓகே, நோ ப்ராப்ளம். இதுவே வந்து ஹெவி வெயிட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து பண்ணுறது பாருங்கள், ப்ராப்பராக வந்து பக்காவாக பண்ணுறாரு அவர். ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் நல்ல உடம்பை ஒட்டி அப்படியே ஹப் பண்ணி டவுன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மிக பிரமாதமான மாஸ்க்கான ஒர்க் அவுட் இது. ஸோ பார்பல் ஸோ எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அகெயின் வாங்க இப்போ பைசெப்ஸ் பாருங்கள். பைசெப்ஸ் மெஷர்மெண்ட்டு ஒரு ஜான் வச்சு லாஸ்ட்லேருந்து இந்த ராடில் இது ஷோல்டர் ராடு லாக் பண்ணி அவர் மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியுதுனால பிடிச்சிக்கிறாரு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு பாருங்கள், தொடையோடு கொஞ்சம் வெளியே இருக்கணும் நம்ம கைகள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைட்டாக வைங்க, முதல்ல கை நல்லா கீழே தொங்கணும். இப்படி இருக்கணும், செஸ்ட் அப் பண்ணிட்டு. ஓகே, இப்போ அப் பண்ணுங்கள், கொண்டு போங்க. எந்த மூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக இருக்குங்க, டவுன் பண்ணுங்கள், ஃபுல்லாக டவுன் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பண்ணுங்கள், கமான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செஸ்ட்டுக்கு போய் இறங்கும் போது உங்கள் பைசெப்ஸ் வந்து அற்புதமான வளர்ச்சி பெறும். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து சந்தேகம் வந்தால் கேட்டுட்டு பண்ணுங்கள், தவறான ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மசில் பாருங்கள், இப்போயே பாருங்கள் ஒரே ஒரு செட்லேயே இவருக்கு வந்து முழுமையாக வந்து டைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு செட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து மசில் வந்து பயங்கர க்ரோத் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இதிலே கழட்டி நீங்கள் லையிங் எக்ஸ்டென்ஷன் கேபிள் புள்ளி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 செட் போட்டார். இதுக்குள்ளாரவே அவரோட
ஃபுல் எனர்ஜி லெவல் குறைஞ்சிட்ருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து சூப்பர் செட்னால் அவ்வளோ அற்புதமான மிக எப்படி சொல்கிறது, உங்கள் கைகளில் வந்து அடுத்த நாள் வந்து கதற ஆரம்பிச்சிடும். இப்போ இப்படி ஒரு ஒர்க் அவுட்டா அப்படின்றத நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் க்ளோஸ் grip பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணியாச்சு, பார்பல் கர்ல் பைசப்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து லையிங் எக்ஸ்டென்ஷன். ஸோ பெண்ட் ராட் எடுத்துகிட்டு அதில் மீடியமான வெயிட் போட்டு அதை வந்து மெஷர்மெண்ட் பாருங்கள், ரொம்ப க்ளோஸ் பண்ணி நம்ம நெத்திக்கு பின்னாடி படுத்துட்டு, ஸோ இதுதான் சொன்ன கவ் பார். ஸோ இதை வந்து லைட் வெயிட் எடுத்துக்குங்க. ஸோ வெயிட் எடுத்துகிட்டு போடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து உங்கள் வந்து பை ட்ரை சூப்பர் செட்டு வாரத்துக்கு 2 நாட்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து பிகினர்ஸ் வந்து லைட் வெயிட் போட்டு ப்ராப்பராக தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள். ஒரு பின்னாடி ஒரு ஹெல்ப் யாருமே இல்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க. டவல் போட்டுங்க, டவல் போட்டுட்டு ஸோ அதேமாரி பண்ணுங்கள். தூக்கி உக்காந்துங்க, அவ்வளோதான். தூக்கிட்டு உட்காந்து அப்புறம் அவருக்கு ஹெல்ப் இல்லாதனால அவரே ஒரே ஆளே வந்து கொஞ்சம் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோ மெஷர்மெண்ட்டு பாருங்கள். ஓகே, படுத்துக்குப்பா. ஓகே, ஹப் பண்ணுங்கள், நல்லா ஹப் பண்ணுங்கள். அவர் கிளாஸு அப்படியே நம்ம எடுத்துகிறோம். இதில் வந்து கட்டு வரல வெளியே வச்சுக்கணும். ஓகே, குட். நல்ல கையை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். எப்படி நம்ம க்ளோஸ் grip பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெத்திக்கு பின்னாடி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ பாருங்கள், இது நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெத்தியில் இறக்கி தலையில் அடிப்படாத அளவுக்கு தலைக்கு பின்னாடி ஸ்லோவாக இறக்கணும். அந்த கைகள் வந்து மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. ஒன்லி 4 arms மட்டும்தான் டவுன் பண்ணி மேலே வரணும். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். மேலே கீழே வர்றது முக்கியமே கிடையாது. மேலே போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு பயிற்சி. இதில் வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து 4 arms, ரிஸ்ட்டு, ட்ரைசெப்ஸு ஸோ நல்லா ஒர்க் ஆகும். அதேமாதிரி ரிவேர்ஸ் பைசெப்ஸுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நல்ல கவுண்டிங் வந்து 15 15 15 3 செட் போடுங்க, போதுமானது பிகினர்ஸு. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா 4 செட்டு நீங்களே வந்து பழக்கமானதுக்கப்புறம் நம்ம 4 செட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே முடிஞ்சோன்னே அப்படியே பின்னாடியில் அப்படியே தொங்க விட்ற மாதிரி வச்சிங்கன்னா, தரையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டும் வந்து நல்லா டெவலப் ஆகும். முடிச்சுட்டு கீழே வைப்பாங்க இல்லையா, எழுந்து கையெடுத்து போகாமல் தலைக்கு பின்னாடி ஃபுல்லாக தொங்க விட்டு கீழே வைங்க. வைங்க வைங்க, போங்க போங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது முடிஞ்சிச்சு. விட்டுட்டு அப்படியே எழுந்துட்டு செகண்ட் கிளாஸு. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்துடலாம், கேபிள் புள்ளிக்கு டைம் கொடுக்காமல் நேராக வந்துடலாம். இது ஸ்டாண்டிங்கு பைசெப்ஸ் கர்லு. ஸோ நம்ம டைம் இல்லாமல் இந்த பின்னாடி இருப்பா ஸ்டாண்டிங்கே பண்ணிங்க. சரி பண்ணு, உங்களுக்கு எப்படி தோணுது பண்ணுங்க. பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இது வந்து ஸ்டாண்டிங் பைசெப்ஸ் கர்லு. பொறுமையாக வெயிட் நல்லா போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவுண்டிங் வருதோ நல்லா பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயிட் போட்டு நல்லா கவுண்டிங், ஷேக் பண்ணக்கூடாது. எப்படி இப்போ ஸ்டாண்டிங் பைசெப்ஸ் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் பொசிஷனு. நல்லா லாக் பண்ணி உடம்பு ஒட்டி கை வச்சு பின்னாடி இருக்கிற பாடிக்கு பின்னாடி இருக்கக்கூடாது. பாருங்கள், முதுகு பின்னாடி கை வந்துடக்கூடாது. ஸ்டெடியாக செஸ்ட்டு நிமித்துங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோவாக பாருங்கள், இதுதான் பொசிஷன். பாருங்கள், அவ்வளோதான். உங்களுக்கு இதே மாதிரி பொறுமையாக ஹப் பண்ணி டவுன் பண்ணும்போது உங்களோட பைசெப்ஸு நல்லா சூப்பராக வந்து நல்லா ரிசல்ட் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள்.